திருமதி கிருஷ்ணவேணி ராஜேந்திரன் அவங்களுடைய ஃபார்முக்கு போயிருந்தோம். ஃபிக்ஸ்டு பைப்லைன் மில்கிங் மிஷின் வாங்கியிருக்காங்க 500 LPMல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மாடுகள் கலக்கலாம். 15 மாடுகள் அப் டு 15 மாடுகள் வந்து ஈஸியாக கலந்துக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 HP மோட்டரும் 1.5 HP மோட்டர் கொடுப்போங்க. அதில் வந்து ஆர்பிஎம்னு பார்த்திங்கன்னா 1440 ஆர்பிஎம் இருக்குங்க. என்ஜின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஆயில் பம்ப் வந்து 5.5 HPங்க. இது 25 லிட்டர்ஸ் நம்ம வந்து என்னென்னா ஃபுட் கிரேடுடைய எஸ்எஸ்ல கேன் கொடுத்துருவோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்செட்டும் வருதுங்க, ஜென்செட் இல்லாமல் வருதுங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இவங்க ஜென்செட் இல்லாமல் தான் நம்ம வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு 2 HP மோட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ ஃபார்ம் வந்து அவங்க அதிகமாக விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் ட்ராலி டைப்பே போதுமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 300 போதும் அது மாதிரி இதில் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து நான் ஃப்யூச்சரில் நிறைய ஃபார்மிங் ஏதாவது நிறைய மாடுகளை வச்சு நாங்கள் கறவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 500 நாங்கள் கொடுத்துருந்தோம். அவங்க ஸோ ஹாப்பி. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க, சுவாரஸ்யமாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், நல்ல விஷயம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் அக்ஷயா டைரி மிஷினரிஸ் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்க பேருங்கம்மா? என் பேர் கிருஷ்ணவேணிங்க. ஊரு பம்பாரப்பட்டி. ஓகேங்க. செம்மாண்டப்பட்டி பக்கத்துல பம்பாரப்பட்டிங்க. ஓகே. இது ஓமலூர் வட்டம்? ஓமலூர் வட்டங்க, சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டங்க. சரி சரி. நம்ம பண்ணையில எத்தனை மாடு வச்சிருக்கோம்? 10-15 இருக்குங்க. எல்லாம் கண்ணு எல்லாம் சேர்த்தனா ஒரு 17 பக்கமா வருங்க. சரிங்க. நம்ம அக்ஷயா டைரி மிஷினரி பத்தி உங்களுக்கு எப்படி விவரம் தெரிய வந்ததுங்க? எப்படி போய் அவங்க எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க, கறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நல்லா இருக்கு மிஷினர் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அதனால சரின்ட்டு நாங்களும் போய் அங்க பார்த்தோங்க. எங்களுக்கு பிடிச்சிச்சு. அதனால இப்ப பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா இருந்துச்சுங்க, அப்புறம் கறக்க அப்புறம் சரியா போயிடுச்சு. சரியா போச்சு. பழகிருச்சுங்க. முதல்ல கை கறப்புக்கும் இப்ப மிஷின்ல எந்திரத்துல கறந்து இது தெரியுதுங்களா? கை கருப்பு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இது மிஷின் வந்து சீக்கிரம் இழுத்துருதுங்க. சரி சரி. பாலும் கொஞ்சம் சேர்ந்து வருதுங்க. சரிங்கண்ணா. பிக்ஸ்டு வாங்கியிருக்கிறீங்க, 500 இது வாங்கியிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா மில்கிங் மிஷின் வாங்கின பிறகு உங்களுக்கு வேலை எளிமையா இருக்கு. ஆமாங்க, ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு. கறக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம வந்து வேலையை மிச்சப்படுத்தலாம், நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஆமாங்க, நேரத்தை மிச்சப்படுத்த ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. நானே எங்க வீட்டுக்காரர் தாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சரிங்க. அப்புறம் அதனால எங்களுக்கு ரொம்ப ஒன்னும் கஷ்டமா தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க. சோ இப்போ பால் பிச்சர் டைம் வந்துச்சு, கறக்கிற டைம் வந்துச்சு. ஆமாங்க, கறக்கலாம். சோ காலையிலயும் மாலையிலயும் 2 நேரமும் எடுக்கலாம். ஆமாங்க, 2 நேரமும் பால் எடுத்துறங்க. நம்ம அக்ஷயா டைரி மிஷினரியில இருந்து சர்வீஸ் கூப்பிட்டா உடனே வந்துடுறாங்களா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை கூப்பிட்டா வராங்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நேரடியா வந்து போன் பண்ணாலும் அவங்க நமக்கு பதில் சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க மிஷின் வாங்குனதுல இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, ஃபால்ட் கிடையாது. அச்சியாவில இருந்து நல்லா பரவாயில்லைங்க. கரங்க எப்படின்னு சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேன் கழுவிடணும். அதுல ஏதாவது டெஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதனால சுத்தம் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. டெய்லியும் காலையிலயும் நம்ம பால் எடுக்கிறப்ப சுத்தமா நமக்கு. மாடுகளுக்கு இது சிரமமா இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நிக்காது அப்படி இப்படின்னாங்க, சவுண்டுல வந்து நிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டதுமே நின்னுக்குச்சுங்க. ஓகே. அது மாடுக்கு மடிக்கு மசாஜ் பண்ற மாதிரி தான். ஆமாங்க. பால் எடுக்கிறது கண்ணுக்குட்டி எப்படி பால் மடியில இருந்து எடுக்குமோ அதே மாதிரி தான் பல்செட்டர் மாடல்ன்றதுனால உங்களுக்கு எளிமையா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரொம்ப எளிமையா இருக்கு. ஈஸியாவும் இருக்கு. நம்ம சீக்கிரம் பால் எடுத்துற முடியுது இல்லைங்களா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துல இழுத்துருங்க. கொஞ்ச நேரம் கறக்கிறதா இருந்தா கை இதுங்க. இது பாருங்க, சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல இழுத்துருது. எந்த ஒரு இதுவுமே வாங்கி பயன்படுத்துற வரைக்கும் நம்மளுக்கு. ஆமாங்க, எதுவுமே வந்து நம்ம சும்மா வைக்கிறதோட இது பயன்படுத்தி இருந்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க, சவுண்டுல வந்து காலை தூக்கம் நிக்காது, பால் அடக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல பாருங்க, பால் பாருங்க எப்படி போகுது.
எவ்வளவு நேரம் பால் எடுக்குதுமா அந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு? மாடு வந்து பால் அதிகமா இருந்தா கொஞ்சம் டைம் சேர்ந்து வருங்க. அப்புறம் கம்மியா இப்ப சனையா இருக்கு, அதனால கொஞ்சம் பால் கம்மியா இருக்கிறதுனால கம்மியாவும் வரும். பாருங்க அது கறக்கிறது பாருங்க, அப்படியே 4 காம்பு பிடிச்சு அப்படியே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த கண்ணாடியில தெரியுங்க பால் கம்மியாச்சுன்னா இத பார்த்து எடுத்துக்கலாங்க. இதா பாருங்க, இப்ப பால் கறந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, இது கம்மியா வர்றது நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து எத்தனை நாள் சொன்னாங்க எப்படி பால் எடுக்கணும் எப்படின்னு நீங்க உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. பால் நின்னுடுச்சுங்க. ஓகே. அது பாருங்க அதே விட்டுரும் தான். பேர் கிருஷ்ணவேணிங்க, எங்க வீட்டுக்காரர் பேர் ராஜேந்திரன். இப்ப செம்மாண்டப்பட்டி பக்கத்துல பம்பாரப்பட்டிங்க, சேலம் மாவட்டங்க. சரிங்கம்மா. அக்ஷயா மிஷினரியில இருந்து இப்ப மில்கிங் மிஷினரி வாங்கியிருக்கீங்க, பால் கறக்கிற மிஷின். ஆமாங்க. பிக்ஸ்டு மிஷின் வாங்கியிருக்கீங்க, 500 LPM வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. பெரிய 10க்கும் மேற்பட்ட மாடு வச்சிருக்கீங்க. ஆமாங்க. நம்ம இந்த மாதிரி தேவைங்க, அதை நான் பின்னாடி வந்து நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா? ஆமாங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரி சரிங்கம்மா. இது கறக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப ஈஸியா இருக்குங்க, கறக்கிறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. கையை முதல்லாம் கறந்தனா கை கால் அப்படி குறக்குழி பிடிக்கிற மாதிரி வருங்க. சரிங்க. அதனால இப்ப மிஷின் வந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி சரி சரி. எங்க வீட்டுக்காரரு கறக்க மாட்டாருங்க, இப்ப அவரே கறக்குறாரு. சரி சரி சரி. அதனால மாடுக்கு எப்படிங்க பழக்கம்? மாடுலாம் நல்ல பழக்கமா இருக்குங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுண்டுனால அதனால மாடு நிக்காது அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்புறம் பழகிச்சு மாடு, அப்புறம் பழக ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப எளிமையா. ஆமாங்க. சரிங்க. அக்ஷயா உங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுங்க இந்த மில்கிங் மிஷினை பத்தி விவரம் எப்படி தெரிய வந்தது? எங்களுக்கு வந்துங்க பக்கத்துல வந்து இது மாதிரி கறக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அப்புறம் எங்க பையன் இருந்துகிட்டு அந்த மிஷின் வாங்குங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே ஒருத்தரே கறந்துட்டு இருந்த எப்படின்னு, என் பையன் பேரு சதீஷ்குமாருங்க. சரிங்க. அதனால சொன்னதுனால என் மகன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த. அப்படிங்க. அக்ஷயாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அக்ஷயாவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மகிழ்ச்சியில் தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்கு. சோ சிறப்பு. இது வந்து சிறு தொழில் மாதிரிங்க. இப்ப வந்து விவசாயத்தோட எங்களுக்கு வந்து பால் மாடு இருக்கிறதுனால நாங்க யாருடைய இதுவும் தேவை எதிர்பார்க்காம, மகன் மருமக எல்லாம் வேலையில கூட இருக்காங்க, அவங்க கொடுத்தாலும் நாங்க வேண்டான்ட்டு நாங்க எங்க மாட்டு பண்ணையை பாத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லா வருமானம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்க இருக்குங்க. நீங்க வீட்டு பாலும் குடுக்குறீங்க, சொசைட்டிக்கும். ஆமாங்க, பண்ணைக்கு குடுக்குறோம். வீட்டு பால் ஊத்துறதுனால எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. நானே எங்க வீட்டுக்காரர் தாங்க பாத்துக்கிறோம். சரி சரிம்மா. மாட்டு பண்ணை வச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு பெருசா வருமானம் இல்ல அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து நம்ம பராமரிக்கிற முறை. அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 மாடு 3 மாடு தாங்க வச்சிருந்தோம். சரிங்க. அப்புறம் இப்ப நாங்க வந்து பண்ணைய ஆரம்பிச்சிட்டோங்க. ஆமாங்க. அதனால எங்களுக்கு வந்து இது நல்ல வருமானமா தெரியுது, வாரங்கண்டா காசு. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லாம, நம்ம யாருடைய தயவும் இல்லாம நம்ம மாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. சோ வந்து தின வருமானம். ஆமாங்க, தின வருமானம். ஆமாங்க. அதெல்லாம் மில்கிங் மிஷின்ல நீங்க நல்ல பயன். நல்ல பயன். ஓகே ஓகே. அக்ஷயா டைரி மிஷினரி. அக்ஷயா டைரிக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணுவோம். நாங்க வாங்கின விட்டு எங்களை பார்த்து எங்க மருமகளுடைய தாய் மாமா வாங்கினாங்க. சரி. பக்கத்துலதான் பம்பாரப்பட்டிங்க, பேரு சங்கரு, அவரு வாங்கி இருக்கிறாருங்க. சரி சரி. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மாடு வச்சிருக்கிறவங்க இது வாங்கி பயன்படுத்தலாம் இல்லீங்களா? ஒரு மாட்டுல இருந்து 2 மாடு வரைக்கும் எவ்வளவு வேணாலும் கறந்துக்கலாங்க. ஒரு மாடு 2 மாடு வச்சு கூட நம்ம மிஷின் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சிறப்புங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மேலும் உங்க முயற்சி வந்து தொடரட்டும், இன்னும் நல்ல பெரிய ஃபார்மா அமைங்க. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிங்க. சரி, ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. ஓகே. மறக்காம எங்க அக்ஷயா டைரி மிஷினரிஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.